வாருங்கள் நேயர்களே, உலக பார்வைக்கு செல்லலாம். நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சென்ற வாரத்தில் உலகத்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உள்ளபடி நிதர்சனமாக உண்மைகளை, சத்தியங்களை, நடந்தவைகளை படம் பிடித்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி தான் இது என்பது நீங்கள் அறிந்த ஒன்றுதான். எப்போதும் போல செய்திகளையும் ஊடகங்களுடைய பார்வையும் தன்பால் வைத்துக் கொள்வதில் அமெரிக்கா முதலிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கும். அந்த முதலிடத்தை பெற்றிருப்பது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஆனால் தொடர் தாக்குதல் அமெரிக்காவை நோக்கி நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாஸ்டன் குண்டுவெடிப்பு, உர தொழிற்சாலை எரிப்பு, தீ விபத்து, அடுத்து விஷம் தோய்க்கப்பட்ட அல்லது விஷம் தடவப்பட்ட கடிதம் பராக் ஒபாமா அவருக்கும் செனட் உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி உலகத்தை உள்ளிக்கி எடுத்தது. பாஸ்டன் குண்டு வெடித்த உடனேயே 13 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது செப்டம்பர் 11க்கு பின்பு அமெரிக்காவிலே ஒரு குண்டு வெடிப்பு மாரத்தான் ஓட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே 2 குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. அதுவும் இந்த பிரஷர் குக்கர், அதிலே வைக்கப்பட்ட குண்டுகள். உடனடியாக எப்போதும் போல அல் கொய்தா, தாலிபான் என்றுதானே உடனே சொல்வார்கள். ஆனால் அமெரிக்கா அதில் நீண்ட ஒரு மௌனம் காத்தது. அமெரிக்காவினுடைய அந்த துப்பறியும் குற்றங்களை புலனாய்வு செய்கின்ற துறை, அதனுடைய தலைவர் சொல்கின்ற போது சொன்னார், இந்த குண்டு வெளிநாட்டு வகையை சார்ந்ததல்ல, உள்நாட்டு தீவிரவாதம் என்று சொன்னார். அதுல அந்த பாஸ்டன் குண்டுவெடிப்பிலே 2 கைது செய்யப்பட வேண்டிய நிலைமையிலே ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்படுகிறார், ஒருத்தர் தலைமறைவாகி விடுகிறார். தலைமறைவு எங்கே இருந்தார் என்றால் படகிலே தலைமறைவு. படகை ஹெலிகாப்டர்கள் சுத்தி வளைத்து சரணடைய சொன்னது. பின்பு அவர் சரணடைந்து நீதிமன்ற காவலிலே எடுக்கப்பட்டிருக்கிறார். என்னடாப்பா, யாராவது முஸ்லிம் தீவிரவாதியுடைய பேர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் முஸ்லிம் தீவிரவாதி அல்ல, செசனியா தீவிரவாதி. செசனியா நாட்டினுடைய அந்த இளைஞர் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று நினைக்கின்ற போது, சொல்லுகின்ற போது, ஆக அமெரிக்கா என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் எதிரி அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் எதிரி, மனித குலத்தினுடைய அனைத்துக்கும் எதிரி என்பதை அது காமித்து கொடுத்திருக்கிறது. அது ஒரு பக்கம். இப்போது இந்த விஷம் தோய்ந்த கடிதத்தை யார் எழுதினார்? இதுவும் அல் கொய்தா தானா என்று பார்க்கின்ற போது அதுவும் இல்லை என்று ஆகியிருக்கிறது. அதிலும் அந்த உள்நாட்டு ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கின்ற போது அது கொஞ்சம் வில்லங்கமான ஆளாம். திடீர்னு அவர் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மல்டி பர்சனாலிட்டியா, மல்டி பர்சனாலிட்டி, அதாவது ஒருவரே இருவராக மாறி விடுவார். அது நம்ம மக்களுக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது படத்தை சொன்னா புரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை நினைச்சுக்கிறீங்க. அவருக்கு இரட்டை குணம் இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டவர். எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றால், இந்த பாடகர், மறைந்து போன பாடகர் இருக்கிறார் இல்லையா, இந்த எல்விஸ் பிரெஸ்லி, அவர் நான் தான் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணிக்கிறாராம். அப்படி மோசடி வழக்குகள் ஒரு 5 வழக்குகள் அவர் மீது இருக்கிறதாம். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நல்லவன், அப்படிப்பட்டவனா இல்லை, கொஞ்சம் மல்டி பர்சனாலிட்டி உண்டு அவன்கிட்ட, ஆனா அவ்வளவு தூரம் கெட்டவன் இல்லை, வன்முறை செய்கின்ற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. இந்த நீங்க சொல்கின்ற இந்த விஷம்லாம் அவனுக்கு என்னென்னே தெரியாது, அவன் பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேரண்ட்ஸ், அவருடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
அவருடைய வழக்குரைஞர் சொல்லியிருக்கிறார் இது பைத்தியகாரத்தனம், இது எதையோ மூடி மறைப்பதற்காக அரசாங்கம் ஒருவர் மீது எல்லா இடத்துலையும் எப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. எங்க போனாலும் அது இந்தியாவை மட்டும்தான் நம்ம அப்படின்னு நினைச்சா அப்படி இல்லை. இந்தியாவை மாதிரி வள்ளூர்கள் எங்கே இருந்தாலும் அந்த வள்ளூர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரித்தான் பார்க்கிறார்கள், எதையும் நசுக்கத்தான் நினைப்பார்கள் என்பது நமக்கு ரொம்ப பக்கத்தில் தெரியுது. அந்த காடிஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் இதை செய்திருக்கிறார். அவர் இணையதளத்திலேயே தன்னை பற்றி ஒரு மல்டி பர்சனாலிட்டியாக காட்டிக் கொள்கிறார். எப்படி காட்டிக்கிறார்னா, ஒரு பக்கம் தொழிலதிபர்னு சொல்றார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புரட்சியாளர்னு சொல்றார், ஒரு பக்கம் பாடகராக மாறிடுறார், அப்புறம் தொண்டராக மாறிடுறார், அப்புறம் பாடலாசிரியராக மாறிடுறாரா. அதெல்லாம் இணையதளத்தில் அவருடைய இதில் வந்திருக்கான். இப்படி இதற்கு முன்னாடி ஒரு 4 தடவை கைது செய்யப்பட்டவர் தான். அதுல மிக முக்கியமான இன்னொரு செய்தி த பிரான்சிஸ் கவுண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெரீப் ரெண்டின் தோழர் சொல்றப்ப நான் பார்த்ததுல இருந்து இந்த ஆள் தப்பா தான் இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு ஷெரீஃபே அவன் சான்றிதழ் அளித்திருக்கிறார். ஆனா இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நமக்கு புரியுது, அமெரிக்காவில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு கூட பராக் ஒபாமாவை பிடிக்கவில்லை, அமெரிக்க அரசாங்கத்தை பிடிக்கவில்லை, அமெரிக்கா செய்கின்ற அட்டுழியங்கள் அநியாயத்தை பிடிக்கவில்லை. அதனுடைய எதிர் விளைவுகள் தான் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ என்று ஒரு அச்சம் வருகிறது. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய அனைத்து முதல்ல உன் நாட்டை என்னன்னு கவனி, உன் நாட்டில் உள்ள பிரச்சனையை என்னன்னு தீரு, அடுத்த நாட்டில் போய் மூக்கு நுழைச்சு அடுத்த நாட்டுக்கு ராணுவ தளவாடங்கள் விற்கிறதையே ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டு எப்படின்னு பார்த்தா அதிகமான ராணுவ தளவாடம் எங்கடா விற்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா இந்தியாவுக்கு தான் விற்கப்பட்டிருக்குதான், நம்ம நாட்டுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறான். அதையும் பெருமையா சொல்றானுங்க. என்ன இருந்தாலும் இந்த பிரான்ஸ்ல போய் ஏர்கிராஃப்ட் வாங்கிட்டானுங்க, அதை மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அதையும் நாங்கள் வளைச்சு போட்டிருப்போம். ஆக இந்தியா ஏழை நாடு, அது அப்புறம் சப்ஜெக்டுக்கு வருவோம். ஆனால் ராணுவ தளவாடங்களை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா தான். அந்த ராணுவத்தை தளவாடங்களை எங்கே இருந்து வாங்குகிறார்கள் என்று நம்ம அச்சப்படாமல் பார்த்தோம் என்றால் அதுவும் வாங்கக்கூடிய இடம் அமெரிக்கா தான். ஆக ராணுவ ஒரு பக்கம் நாங்கள் எல்லாத்தையும் விற்போம், ஒரு பக்கம் மக்களை கொள்வதற்கான வழி செய்வோம் என்று செய்கின்ற அத்தனையும் செய்கின்ற அமெரிக்காவை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே அடிக்கடி நாம் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், நீங்களும் சூழ்ச்சி செய்கின்றீர்கள், அமெரிக்கர்களே நீங்களும் சூழ்ச்சி செய்கின்றீர்கள், இறைவனும் சூழ்ச்சி செய்கிறான், சூழ்ச்சியாளருக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் இறைவனாக இருக்கிறான். அல்லாஹு ஹைருல் மாக்கிரீன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவசனம் தான் இப்போதும் ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் சொன்ன அதே செய்தியோட ஒட்டிய செய்தி தான் அடுத்த செய்தியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அமெரிக்காவிடம் இருந்து ராணுவ தளவாடங்களை பெரிய அளவில் பல கோடி டாலர்களுக்கு வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு வல்லரசு இந்தியா உலகிலேயே மிக மிக ஏழ்மையான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கூட ஒரு பெரிய சென்ஸ் எடுத்துருக்காங்க. அதாவது உலக நாடுகள் ஏழ்மையை ஒழிக்கும் திட்டத்தை, அந்த திட்டத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் அந்த திட்டத்தை ஏறக்குறைய நம்ம நிறைவேற்றி விட வேண்டும் என்று உலக வங்கி ஒரு ஆய்வு நடத்துது. அந்த ஆய்வின் அடிப்படையில் உலகத்திலேயே 1.2 பில்லியன் ஏழைகள் ஒட்டுமொத்த உலக நாடுகளில் வாழ்த தெரிவிக்கிறாங்க. அதில் பெரும் பகுதியினர் இந்தியாவை சேர்ந்த ஏழைகள் தான் அப்படிங்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு 65 ரூபாய் அளவிலே செலவு செய்யக்கூடிய பெரும்பான்மையினர் எங்கே இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புறம் சர்வதேச அளவிலே மிகப்பெரிய ஒரு ஏழை நாடாக ஒரு இந்திய குடிமகன் வெறும் 65 ரூபாய் செலவு செய்யக்கூடிய நிலைகளை 65 ரூபாய் என்று சொல்வது உலக வங்கியினுடைய கணக்கெடுப்புங்க. ஆனா இந்தியாவில் ஒருத்தர் அல்வாலியா, மாண்டெக் சிங் அல்வாலியா இருக்காரு இல்லையா, அவர் தான் திட்டக்குழுவினுடைய தலைவருங்க. அவர் சொன்ன கணக்கின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 29 ரூபா 50 பைசா, 29 ரூபா 50 பைசா சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். 29 ரூபா 50 பைசா வச்சு எங்கேயா சாப்பிட முடியும்? ஆனால் வேணா தமிழ்நாட்டில் வேணா சாப்பிட முடியும். தமிழ்நாட்டிலையும் கூட எங்க சாப்பிட முடியும்? அந்த 200 அம்மா மலிவு விலை கடை, அம்மா மலிவு விலை உணவகத்தில் வாங்கி சாப்பிட முடியும். ஏன்னா 5 ரூபாய்க்கு இட்லி தருவானுங்க, 5 இட்லி திங்கலாம். 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், ஒரு சாம்பார் சாதத்தை உள்ள போட்டுனா கம்முன்னு கிடக்கும். ஆமா, அவன் கொண்டு போக முடியாது, சாப்பிட்டு தான் போக முடியும். பார்சல் ஊறுகாய் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த ஊறுகாய்க்கு சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் போய் ஒரு இது வேற வச்சுட்டு இருக்கீங்க அம்மாட்ட போய். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவினுடைய பார்வையில் இந்தியா வல்லரசு. ஏன்னா தங்கள் ஆயுதங்களை விற்கணும்.
ஆனால் மக்களுடைய பார்வையில் இது ஒரு ஏழ்மையான அரசு. உலக வங்கியினுடைய பார்வையில் ஒரு ஏழ்மையான மக்கள் வாழ்கின்ற அதிகமாக, அதாவது உலகத்துல 3 பேர் ஏழைகள் இருந்தார், அதில் ஒரு நபர் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 3இல் ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்திலையும் 3 பேர்கள் ஏழைகள் இருந்தார்கள் என்றால் அதுல ஒரு ஆள் இந்தியன். அப்ப 3ல ஒரு பங்கு இந்திய. பக்கத்துல ஒரு சீனா கூட கிடையாது போல இருக்கு. அந்த அளவுக்கு சீனாவில் கூட ஒரு சுபிட்சப்பட்டது. நம்ம இப்பவும் திரும்ப 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 ஒரு ஆளைத்தான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இந்திரா காந்தி என்ற ஒரு இரும்பு மனுஷியை தான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. 1972 இன்னும் ஞாபகத்திலே பசுமையாக இருக்கிறது. தன்னிறைவு பெற்ற ஒரு நாடு. எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி நம் நாட்டிலே எல்லா உற்பத்தி திறனையும் கொண்டு நம் நாட்டிலே கார் தயாரிப்பிலிருந்து எல்லா தயாரிப்பும் நம் நாடுகள் தான் செய்யும் அப்படின்னு சொல்லி செய்து காட்டிய ஒரு பெண்மணி. அப்படிப்பட்ட ஒரு தலைமை மீண்டும் இந்தியாவுக்கு வராதா? அப்படி ஒட்டுமொத்தமாக மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இந்திய தலைமை கிடைக்காதா? இத்தாலிய தலைமை அல்ல, இந்திய தலைமை. இந்திய மண்ணிலே பிறந்து இந்திய மண்ணிலே வளர்ந்து இந்திய மண்ணிலேயே இந்திய ரத்தமாக இருக்கின்ற அந்த ஒரு தலைமை கிடைக்காதா என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் மக்கள் நாம் சொல்ல வேண்டியது கடமை இருக்கிறது. புரட்சி நடந்து கொண்டே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 5 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். 2 நாள் கட்டி வைத்து எவ்வளவு பெரிய கொடூரம்! டெல்லியிலே தலைநகரிலே, இந்த நாட்டினுடைய தலைநகரிலே நடக்கின்ற அவலம் இது. அவளை கற்பழிக்கப்படுகிறாள். அவனை 2 நாட்கள் கட்டி வைத்து கற்பழிக்கிறான். நல்ல வேளை பக்கத்து வீட்டுக்காரன், இதுகளில் பக்கத்து வீட்டுக்காரன் பீகாரி. ஆனால் பக்கத்தில் நடக்கிறது எது என்று தெரியாமலே மயங்கிய நிலையில் அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது. இவன் ஓடி விழுந்து கொள்ளுகிறான். இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறான். இந்த எதிர்த்து போராடுகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் மாணவ மாணவிகள் முற்றுகையிடுறாங்க. அவங்களுடைய கோபம் மாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கும்! அவங்க முற்றுகையிட்டா ஒரு பொம்பளை ஒரு மாணவியே கன்னத்துல அறையிறான் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி என்றால் எவ்வளவு அநியாயம்! அநியாயத்தை தட்டி கேட்டா நீ அடிப்பியா? அநியாயத்தை தட்டி கேட்டா நீ லத்தி சார்ஜ் பண்ணுவியா? அக்கிரமம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த ஏழ்மை நாட்டிலே, ஏழை நாட்டிலே. எல்லா இடங்களும் என்ன அத்தனை கற்பழிப்புகள்! யாரதா? ஒரு சின்ன குழந்தையவா? 5 வயது குழந்தையிடமா? ஏன் இந்த வக்கர புத்திகள் எங்கே இருந்து வருகிறது? நல்லொழுக்கம் கற்பிக்கப்படவில்லை. நீங்கள் மேலை நாட்டிலே இருந்து வரவைக்கிறோம் என்று மேலை நாட்டிலிருந்து அனைத்தையும் நீங்கள் திறந்து விட்டீர்கள். திறந்து விட்டதனுடைய விளைவு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எல்லா கலாச்சார சீரழிவும் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. 3 வயது குழந்தையை பார்த்தோம் சென்ற மாதம். இப்போது 5 வயது குழந்தை மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை எதிர்த்து போராட உத்தரப்பிரதேசத்தில் நீங்க சொல்வதை போன்ற ஒரு சிறுமி அங்கே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாள். அந்த சிறுமியுடைய பெற்றோர் அலிகார் மாவட்டத்திலே, அந்த அலிகார் நகரத்திலே அந்த சிறுமியுடைய பெற்றோர்கள் அதை எதிர்த்து குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என்று போராடினால் அந்த பெண்மணிகளை இழுத்து அடித்து அவர்கள் மீது வன்முறையை பிரயோகித்திருக்கிறது அந்த உத்தரப்பிரதேச காவல்துறை. அதைத்தான் மாயாவதி அதை கண்டித்து இந்த ஆட்சியே அங்க கலைக்க வேண்டும், அதாவது ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். என்று ஒரு பக்கம் பார்த்தா இங்கே இவ்வளவு நடக்குது. இந்த மாணவர்களுடைய ஆக்ரோஷம் பெருகுகிறது. பொம்பளைய மாணவியை அடித்து விட்டார் என்ற ஆக்ரோஷத்துல அவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். அந்த கமிஷன் ஆபீஸை முற்றுகையிடுகிறார்கள். அடுத்து சிண்டையனுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. ஏன் அடித்து நொறுக்கி கொண்டு உள்ளே வீட்டுக்குள்ளே செல்கின்ற அளவுக்கு மாணவ புரட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகளே, உங்களுடைய கொற்றங்கள் அடக்கப்படக்கூடிய நாட்கள் வெகு தூரத்திலே இல்லை. ஏழ்மை நாடு அல்ல இந்த நாடு. இந்த நாட்டினுடைய செல்வ வளங்கள் அத்தனையும் சுரண்டப்படுகிறது இந்திய அரசியல் சக்திகளால். அரசியல்வாதி அத்தனை பேரையும் கைது செய்தோம் என்றால், அத்தனை அரசியல் தலைவர்களையும் கூண்டிலே ஏற்றினோம் என்றால், இந்தியா ஒரு வல்லரசு நாடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவினுடைய பணங்கள் அத்தனையும் கருப்பு பணங்களாக பதிக்க வைக்கப்படுகிறது. இந்த அநியாயக்காரர்களால், அக்கிரமக்காரர்களால் செய்யப்படுகிறது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்பவும் அதை நம் நாட்டினுடைய ரோபோ இருக்கிறது அல்லவா, இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு இயந்திர மனிதன் இருக்கிறார் அல்லவா, அந்த இயந்திர மனிதனுக்கு பேர் மன்மோகன் சிங் என்று பெயர் வைத்திருக்கிறார் அல்லவா, அவர் இந்த நடந்ததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுவும் ஒரு பெண்ணை அடித்தது, காவல்துறை அதிகாரி அடித்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சொல்வதற்கு நீ இருக்கிறாயா என்று கேட்க வேண்டியது இருக்கிறது. அது அடுத்ததாக ஜனாதிபதி நாற்காலியில் ஒருத்தர் இருக்கிறார். நெஞ்சு பொறுக்குதில்லையா? எப்படா பொறுக்கும்? இந்த நாட்டினுடைய தலைநகரில் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது. இந்த நாட்டினுடைய தலைநகரிலே ஒரு பாதுகாப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது என்றால் நாட்டில் என்ன இருக்கு? அப்புறம் எதுக்குதான் ராணுவ தளவாடம் வாங்குறீங்க? மக்களுக்கு பாதுகாப்பு, ராணுவத்தை வாங்கி குமிக்கிறீங்கன்னா கொள்ளடிக்கிறது.
ராணுவ தளவாளம் வாங்குவதற்கு உங்களுக்கு 30% கிடைக்கும், 50% கிடைக்கும். இதற்காக நீங்கள் வாங்குவீங்க. இதுதான் உங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கின்றார்கள். அப்ப இவர்களை எதிர்க்க வேண்டியது யார் என்று பார்த்தால் மக்களே. அமைதி காத்தம் என்றால் நடக்காது, அமைதி காத்தம் என்றால் நடக்காது. மக்கள் புரட்சி மட்டும்தான் தீர்வாக முடியும். ஏனென்றால் இவர்கள் மக்கள் சக்திகளை மட்டும்தான் அடிபணிவார்கள். நாம் எப்போதும் போல நம்மளை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதங்களை விட்டு மோதச் சொல்கிறார்கள், சாதியை விட்டு நம்மளை மோதச் சொல்கிறார்கள், நமக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிவினைவாத சக்திகளை வேறறுக்கின்ற போதுதான் கண்டிப்பாக ஒரு யுக புரட்சி இந்தியாவிலே நிகழ்த்தப்பட்டாக வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பாகிஸ்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது நம் நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது என்கிறோம். இந்தியாவில் உள்ள ஜனநாயகம் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்த நாட்டினுடைய கொள்கை என்கிறோம். எல்லாம் சொன்னால் கூட பாகிஸ்தானில் நிகழக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கின்ற போது அது ஒரு மத சார்புள்ள நாடு, தன்னை முஸ்லிம் நாடு என்று அறிவித்துக் கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டிலே முழுக்க முழுக்க நீதி பிழைத்திருக்கிறது. அந்த நாட்டினுடைய சர்வதிகாரியாக 10 வருடங்கள் ஆண்ட ஒருவர் நீதிமன்றத்தின் முன்பு ஒரு கைதியாக நிப்பாட்டப்படுகிறார். அவருடைய ஜாமீன் மறுக்கப்படுகிறது. 4 தொகுதிகளில் அவருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படுகிறார். வீட்டை விட்டல்ல, அந்த நீதிமன்றத்தை விட்டு அவர் குண்டு துளைக்காத காரிலே தப்பித்து போனாலும் கூட அந்த பண்ணை வீட்டிலேயே சிறை வைக்கிறார். ஏனென்றால் இவனை எங்கேயாவது கொண்டு போனா போட்டு தள்ளிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீசார் ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வீட்டுக்காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். சுற்றிலும் இராணுவம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற நிலைமை. ஆனால் இப்போதுதான் மீண்டும் தெரிகிறது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, நாம் தான் மாறி மாறி சுழலச் செய்கிறோம். நேற்று வரையிலும் நீ அதிபன், நேற்று வரையில் நீ அதே நீதிபதிகளை சிறை வைத்தாய், இன்றைக்கு அதே நீதிபதிகள் உன்னை சிறை வைக்கிறார்கள். உலகம் என்பது சுழற்சிக்கு உள்ளாகப்படுகிறது. மேலே இருந்தவன் கீழே வருவான், கீழே இருந்தவன் மேலே செல்வான் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது, நீதிமன்றத்தில் எவ்வளவு பெரிய ஆளும் தப்பிக்க முடியல. அங்க நீதிபதிக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இங்கே நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்ற நிலை இருக்கிறது. ஏனென்றால் யாரும் தண்டிக்கப்படுவதில்லை. அரசியல்வாதிகள் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா, சட்டத்து முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. ஏனால் அப்சல் குரு போன்ற அப்பாவிகள் கொல்லப்படுவார்கள், தூக்கிலிடப்படுவார்கள். அரசியல் சக்திகள் யாராவது தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஆனால் அதே பாகிஸ்தானிலே அன்றைக்கு பிரதமர் நாற்காலில் இருந்த சுல்பிகார் அலி பூட்டோ தூக்கிலிடப்பட்டார் என்பது வரலாறு. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் என்பது வரலாறு. எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், ஒரு நாட்டிலே அந்த நாட்டிலே எதுவும் இல்லை என்று சொல்கிறோம், அந்த நாட்டிலே அத்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறது நம் நாட்டிலே என்று சொல்கிறோம், இந்த நாட்டிலே ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. அத்தனையும் தலைகளாக போய் கொண்டிருக்கிறது. ஆக பொறுத்திருந்து பார்ப்போம், நீதி எப்போதாவது இந்தியாவிலே வெல்லும். அப்படி வெல்லுகின்ற போது அரசியல்வாதிகள் இருக்க மாட்டார்கள். அடுத்தது விண்வெளியிலிருந்து நம்ம பூமியை போன்ற ஒரு கிரகங்கள், அதாவது 3 புதிய கிரகங்களை அமெரிக்காவுடைய நாசா அமைப்பை சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த கிரகங்களை பார்த்தீங்கன்னா இந்த மேற்பரப்பு வெப்பநிலை சரியான அளவில் இருக்கிறதால இங்கே பூமியை போன்ற மக்கள் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கருத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். கெப்லர் 62E, கெப்லர் 62F, 69F என்ற அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கெப்லர் 62 என்பது பூமியை விட ஒரு 40 மடங்கு அதிகமாக இருக்கிறதாம். அங்கேதான் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அந்த விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் 69C உடைய தன்மையை பாத்தீங்கன்னா, இந்த விஞ்ஞானிக்கு எல்லாம் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி தொகை இது கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க, எவனும் போக முடியாது. இவனுங்க என்ன செவ்வாய்க்கு போவோம் தானுங்க, செவ்வாயில தண்ணி வருதுன்னானுங்க, ஆராய்ச்சி தொடர்ந்து கூட தான் இருக்கு. ஆனா அதை விட இவனுங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, பாவிகளா, நீங்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து செல்வதை விட உங்களிடம் குறுக்கப்பட்டிருக்கிற இறைவனுடைய அற்புதமாக இருக்கிறது, இறைவன் தந்திருக்கிற வாழ்விடமாக இருக்கிறது இந்த பூமி பந்தை காப்பாத்துங்களா.
இந்த பூமி பந்தை காப்பாற்றுங்கள். நீங்கள் செய்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்களால் இந்த பூமி அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தயாரிக்கின்ற அணு ஆயுதங்களால் இந்த பூமி வேறறுக்கப்படுகின்றது. நீங்கள் செய்கின்ற அது என்ன சொல்வார்கள், வர்றமும் மீறிய செயல்கள், இறைவன் போட்டிருக்கின்ற அந்த தடைகளை எல்லாம் உடைத்தருகின்றீர்களே, அது செய்யாமல் இருந்து இந்த உலகத்திலேயே புவி மையமாக்கல் ஆக்காமல் இருந்து இந்த பூமியை குளிர வைத்தாலே இந்த பூமி இன்னும் இடம் இருக்கிறது. எத்தனை கோடிகளையும் தாங்கிக் கொள்ள அணுகல இன்னும் இடம் இருக்கிறது. மனிதன் இன்னும் புக முடியாமல், மனிதன் உள்ளேயே செல்ல முடியாத ஆப்பிரிக்க காடுகளும் அமேசான் காடுகளும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறது. முதல்ல மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறத விடுங்கடா, முதல்ல மனுஷனா எப்படி வாழ்றதுன்னு கண்டுபிடிங்கடா அப்படின்னு விஞ்ஞானிகளுக்கு நம்ம சொல்லணும். அடுத்த இதே மாதிரியான ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடிய கொரிய தீபகற்பத்தில் நடக்கக்கூடிய அந்த பதட்டங்கள், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஏற்கனவே அதன் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கொரியாவிலே. அமெரிக்காவும் இப்பொழுது அதற்கு அந்த கொரியா நாட்டை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது. அந்த தீபகற்பத்திலே போர் நடந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு முயற்சியாக அமெரிக்கா மேற்கொண்டிருந்தாலும் அந்த அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி ஜப்பானையும் சீனாவையும் துணைக்கு அழைத்திருக்கிறார். வடகொரியா தென்கொரியா போர் நடந்துவிடக் கூடாது, நாம் சமாதான வார்த்தை பேசுவோம் வாருங்கள் என்று அவர்களையும் துணைத்து அழைத்து வந்திருந்தாலும் கூட அழகான நிபந்தனைகளை விதித்திருக்கிறது கொரியா அரசு. கொரியா நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் அதன் கைப்பாவையாக இருக்கக்கூடிய தென்கொரியாவும் என்ன செய்யணும்னா, இங்கே போர் நடக்கக்கூடாது, நாங்கள் போரை நடத்த அந்த தாக்குதல்கள் தென்கொரியா மீதும் அமெரிக்கா மீதும் நாங்கள் நடத்தக்கூடாது என்றால் நீங்கள் முதலிலே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். என்ன விஷயம் என்று சொன்னால், ஜோடிக்கப்பட்ட நியாயமற்ற இந்த பொருளாதார தடை எங்கள் நாட்டின் மீது நீக்க வேண்டும். அடுத்ததாக அவங்க சொல்றதா முக்கியமான பாயிண்டை கவனிக்க வேண்டியிருக்கு. கொரிய தீபகற்பத்திலே அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் அங்கே கொரிய தீபகற்பத்திலே அமெரிக்கா நிறுவி இருக்கக்கூடிய அணு ஆயுத தளங்களை நீங்கள் முற்றிலுமாக அங்கிருந்து திரும்ப பெற வேண்டும். இந்த இதுதான் அணு ஆயுதம் அல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வழிவகுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிபந்தனை என்பது உலக அமைதியை முன்னோக்கி வைக்கப்பட்ட ஒரு நிபந்தனையாக நமது பார்வை இருந்தாலும் கூட அமெரிக்க அரசு பேச்சுவார்த்தைக்கு வா, சண்டை வேண்டாம் என்று சொல்லுகிற அமெரிக்க அரசு இந்த நிபந்தனையை ஏற்குமா என்பது அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் தான் அங்கே இன்றும் கூட பதட்டம், போர் பதட்டம். அமெரிக்காவை பொறுத்த மாத்திரம் நம்ம முதல்ல அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவன் ஆயுதத்தை விற்கணும், அவன் மனுஷனை கொல்லக்கூடிய வியாபாரி, அந்த வியாபாரிக்கு ஆயுதம் விற்கப்படுறது வித்தாச்சு. இப்போ தென்கொரியாவுக்கு வித்தாச்சு, அவன் வாங்கிட்டான், வாங்கினதை ரிட்டர்ன் பண்றது இல்லை. அதனால இப்போ போர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிஸ்ட் மேன், நாங்க எப்பவுமே போற விரும்புறது இல்லையாக்கும், நாங்க நல்லவனாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரச்சனையே நீ அங்க போனதுனாலதான். நீ தென்கொரியாவில் போனதும் தென்கொரியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த தீவை நீ கைப்பற்றியதும், அது தென்கொரியாவில் இணைந்து கொண்டு உனக்காகத்தான் இந்த தீவை நான் வைத்திருக்கிறேன், இந்த தீவில என்னுடைய தளவாடங்களை எல்லாம் இராணுவ தளவாடங்களை இறக்கி விட்டேன் என்று சொன்னதும் தான் அந்த வடகொரியா ரொம்ப வேகமாக எதிர்க்க தொடங்கியதற்கு காரணமாக இருக்கிறது. ஆக இரண்டு ஒரே நாடு, அதை ஒரே நாட்டைத்தான் பிரித்திருக்கிறார்கள். மீண்டும் பிரிவினைவாதத்தை தான் நீ ஏற்படுத்துவாய், நீ அந்த நாட்டை விட்டு வந்துட்டாலே போதும். அதுதான் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. எங்க மீத வைத்திருக்கக்கூடிய பொருளாதார தடையை முதல்ல நீக்கு, நீ இங்க வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய அணு ஆயுத தளத்தை அப்புறப்படுத்து, அப்புறம் பேச்சுவார்த்தை உட்காரும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு கோரிக்கை, உண்மையிலே வரவேற்க தகுந்த கோரிக்கை. இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய நிகழ்ச்சிகளை பற்றி, இந்திய தௌஹீத் ஜமாத் நிகழ்ச்சியை பொறுத்த பார்த்தோம்னா, தொடர்ந்து தண்ணீர் பந்தல் இந்த வெயில் காலத்திலே மக்களுடைய நலனை கருதி தாகம் தீர்ப்பதற்காக தொடர்ந்து ஆங்காங்கே தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே தண்ணீர் பந்தல்களை கடந்த 2 வாரங்களாக திறந்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் அதன் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 26ஆம் தேதி மதுரை மாநகர மாவட்ட இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக இலவச கத்னா முகாம்கள், சிறுவர்களுக்கான அந்த கத்னா செய்யக்கூடிய முகாம்களை அவர்கள் ஏற்படுத்தி நடத்த இருக்கிறார்கள். இதே போன்ற கத்னா முகாம்களை மற்ற கிளைகளும் செய்ய வேண்டுமானால் இந்த ஒரு வார காலத்திற்குள் இந்திய தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு நிகழ்ச்சி ரெட்டில்ஸிலே செங்குன்றத்திலே இளைஞர் எழுச்சி பாசறை என்ற ஒரு பொதுக்கூட்டம் நாளை 6 மணிக்கு மேல் அங்கே நடக்கிறது. இளைஞர்களை ஒழுக்கத்தின் பால் கொண்டு செல்லக்கூடிய, அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை, ஞாயிற்றுக்கிழமை அதாவது காலையில் பார்க்கக்கூடியவர்களுக்கு இன்று அப்ப ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்களை வடிவமைக்கக்கூடிய, நல்லவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்களை வடிவமைக்கக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல்
ஆங்காங்கே வரும் காலங்களில் தண்ணீர் பந்தங்களை திறக்கக்கூடியவர்கள் வந்து பரவலாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு பொதுக்கூட்டம் நாளை இருக்கிறது. இந்த தரமணி இது வேளச்சேரி என்று சொல்லக்கூடிய அந்த வேளச்சேரி தரமணி ஆரம்பித்த அடையார் வரையிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மையவாடி கிடையாது. அந்த மையவாடிக்கு அங்கே அடக்கம் செய்யக்கூடிய அங்கே இருந்து போகக்கூடிய மக்களும் இது ராயப்பட கொண்டு வரப்படுகிறது. இது வந்து 40 ஆண்டு காலமாக நிலவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. இந்த எங்களுக்கு பரியர்கள் கிரவுண்ட் வேண்டும், அங்கே எங்கள் மக்களை அடக்கம் செய்வதற்காக ஒரு இடத்தை தாருங்கள். ஏற்கனவே கொடுத்த இடத்தை பிடுங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை கேட்பதற்காக பல்வேறு போராட்டங்களை 40 ஆண்டு காலமாக அந்த ஜமாத் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்திய தௌஹீத் ஜமாத் வந்து நேரடி போராட்டமாக, அதாவது வந்து ஜனாசா, அதாவது சந்தக்பட்டி போராட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தை எல்லாம் இந்திய தௌஹீத் ஜமாத் தலைமையில நடந்தது. இப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அதை வந்து நீங்க விரிவாக சொல்லுங்க. என்னன்னா, மாநகராட்சியுடைய மேயர் இடத்திலே இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. அந்த மக்களை கோரிக்கை வைக்கிறார்கள். அது அந்த மாநகராட்சி 200 இடங்களிலே, சென்னையில 200 இடங்களில நாய்களுக்கு அடக்க ஸ்தலத்தை ஒதுக்குகிறது. மனிதர்களுக்கு எங்களுக்கு வேண்டும், நாய்களுக்கு ஒதுக்கக்கூடிய அடக்க ஸ்தலத்தை அதே போன்று எங்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறார். நாயை விட நாம் கேவலமாக போயிட்டோமா என்று அந்த மக்கள் கூட இந்த அளவுக்கு வேகமாக கூட அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த மாநகராட்சி பாராமுகமாகத்தான் இருக்கிறது என்பதை இங்கே மேயர் அவர்களை போய் சந்தித்தார்கள் என்பது உண்மை. அந்த சந்திக்கின்ற இடத்திலே வந்து மேயர் ஒன்று இடத்தை காட்டுங்கள், உடனடியாக நான் கையெழுத்து போட தயாராக இருக்கேன். இதே தான் எல்லாருமே. முதல்ல இருந்த திமுகவுடைய மேயர் வந்து கார்பரேஷனுடைய இதிலேயே கூட்டத்திலேயே அறிவித்தார். அதை வேளச்சேரிக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரலாம் அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் வழக்கமாக இப்போதும் கூட இந்த மேயர் சொல்லுகிறார், நீங்க போய் காஞ்சிபுரம் கலெக்டரை பாருங்க, அவர் ரெவன்யூ சம்பந்தப்பட்ட இடம், அதாவது வந்து எங்களுக்கு கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட இடம் இல்லை, ரெவன்யூ சம்பந்தப்பட்ட இடங்களை பாருங்கள், அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு தரலாம் என்ற ரீதியிலே பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற போது எப்போதுமே பிரச்சனை தள்ளி போய் கொண்டிருக்கிறது. இதை கண்டிக்கின்ற முகமாக ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை வேளச்சேரியிலே நடத்த இருக்கிறார்கள். அந்த பரியல் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டி சார்பாக இந்திய தௌஹீத் ஜமாத் அதை முன்னெடுத்து செல்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் மேயரை பார்த்து விட்டாலே எல்லாம் நடந்துவிடும், எல்லாம் போய்விடும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா. இப்படிப்பட்ட மேயர்களை பார்த்து 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 அழுத்து போய்விட்டது நமக்கு. ஆனாலும் கூட இதை வலியுறுத்தக்கூடிய முகமாக அந்த ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே மௌலவி தர்வீஸ் ரஷாதி முதற்கண்டு எல்லோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதையும் தெரியப்படுத்தி கொண்டு அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பாக அந்த பகுதி மட்டும்தான் கலந்து கொள்ளணும் இல்லை, இதே மாதிரி பாதிக்கப்பட்ட பல பகுதிகள் இருக்கிறார். ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கின்ற மக்கள் இதை வலியுறுத்தி அங்கே கூடுங்கள். ஏனென்றால் மற்ற எல்லாருக்கும் பக்கத்திலேயே இருக்கு பரியல் கிரவுண்டு, எல்லாருக்கும் வந்து வேளச்சேரியிலே இருக்கு பரியல் கிரவுண்டு. ஆனால் முஸ்லீம் மட்டும் கிடையாது. இந்து மக்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கிறது, ஆனால் முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இல்லை. முஸ்லீம்களுக்கு கொடுத்ததையும் யாரோ ஆக்குப்பை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கின்ற போது எல்லாம் போராடித்தான் பெற வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு பேசுவதற்கென்று ஒரு நிலை இல்லாத சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் வலியுறுத்தி கொண்டு இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம கோடைகால வகுப்பு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு கிளை தோறும் நடத்தப்பட வேண்டும் என்பது முன்கூட்டியே நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த அறிவிப்பினுடைய அடிப்படையில் ஆங்காங்கே நீங்கள் அதற்கான தயாரிப்பில் இறங்கி இருப்பீர்கள். இந்த மாணவ மாணவிகள் தங்களுடைய கோடை காலங்களை விரயப்படுத்திவிடக் கூடாது. இஸ்லாத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பயிற்சி திட்டம் மூலியமாக பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொழுகையில் ஆரம்பித்து, இந்த ஹஜ்ஜத் தொழுகையில் ஆரம்பித்து, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்வியல் முறைகளிலும் இஸ்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள சொல்கிறது என்பதை பயிற்சிவிக்கின்ற பயிற்சி களமாக ஒரு 10 நாட்களை மக்களுக்காக பாடுபடக்கூடிய அத்தனை விதத்திலும் அதை அமைத்திருக்கிறது. தலைமையிலே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. ஆண்களுக்காக தலைமையிலும் பெண்களுக்காக வேறொரு இடமும் சூழிமேட்டிலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கும் தனியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாணவ மாணவிகள் இருவரும் இதிலே பலன் பெற்று கொள்ளுமாறு உங்களுக்கு அன்போடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தலைமையிலே தங்கி படிப்பதற்காகவே 10 நாட்கள் நீங்க அங்கேயே தங்கலாம். உணவு உடை எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது என்பதையும் அறிவுறுத்தி சொல்லிக் கொள்வதோடு, ஆமா, அதாவது மோசாத் வந்து ஒரு இணையதளத்திலே
ஒரு அற்புதமான அறிவிப்பு செய்திருக்கிறதாம். ஒரு பெரிய நீங்கள் மதிநுட்பம் உள்ளவரா, வேலைத்திறன் உள்ளவரா, ஆற்றல் உள்ளவரா, மக்களை தன் வசப்படுத்தக்கூடியவரா, நீங்கள் அரசாங்கத்தை வசப்படுத்தி வரலாம் என்றெல்லாம் சொல்லியே மூளைச்சலவை என்று சொல்வார்களே, இப்படி மூளை மோசாட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இஸ்ரேலுடைய உளவுத்துறை. இந்த இஸ்ரேலுடைய இந்த உளவுத்துறை தான் ஒட்டுமொத்த நாடுகளிலும் உள்ளே புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்துவது. ஒரு 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 சாதி, 2 சாதிகளுக்கு இடையிலே நம்ம சாதியை முதல்லாம் வருதுன்னா நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. ஜாதியில உள்ள தலைவர்கள் தூண்டுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. 2 தலைவன் இவன் போய் தூண்டுவான். 2 மதங்களுக்கிடையே மோதல் வருகிறது என்றால் 2 மத தலைவர்களும் போய் இங்கிட்டு ஒரு துண்டு இங்கிட்டு ஒரு துண்டு தூண்டுவான். இப்ப கூட கோயம்புத்தூர் அதைத்தான் அழகாக அதுல சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் புத்தி கூர்மையும் திறமையும் படைத்தவர்களாக இருந்தால் எந்த இயக்கத்தையும் வசப்படுத்தலாம், எந்த மக்களையும் வசப்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இதே மாதிரி மோசமான ஒரு நிகழ்வு தான் கோயம்புத்தூர்ல நிகழ்ந்திருக்கிறது. 2 அதாவது வேலை கேட்க சென்றார்கள் என்ப ஒரு காரணம், அந்த காரணத்தினால் ஏற்பட்ட தகராறுகள், அதனால் ஒரு 13 முஸ்லிம் இளைஞர்கள் கைது, அதற்கு பின்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்று வலுத்து கொண்டு சென்று ஒட்டுமொத்த கோவை மாநகரும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் முஸ்லிம்கள் தான் எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கான முயற்சி செய்யப்படுகிறது. அதிலே 10-15 பஸ்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. இதை நொறுக்கியதெல்லாம் யார் என்று மக்களுக்கே தெரியும். இப்போது இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் யாராக இருந்தால் 1998 தான் மீண்டும் மீண்டும் நம் நிழல் ஆடுகிறது. தயவு செய்து இரு பக்கமும் பொறுமையை கையாளுங்கள். தூண்டக்கூடிய தலைவர்கள் மத்தியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்து இந்த நிகழ்ச்சிகள் என்பது பார்ப்பதற்காக, கேட்பதற்காக மாத்திரமல்ல, நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவா, எங்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்தித்தா. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற மக்களுக்கிடையிலே ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருளி என்ற பிரார்த்தனையோடு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம்.